Hello friends, welcome to ARK Diaries. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிடில்ஸ்ல இருக்க மெட்ராஸ் பைக் கேர் ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்போட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கை கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணுவாங்க. ராயல் என்ஃபீல்டுக்கு தேவையான அசசரிஸ் அதே மாதிரி ஒரு பைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பைக் ஒரு புது பைக் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் பழைய பைக் ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ணி பிராண்ட் நியூ கண்டிஷனில் வச்சிருக்காங்க. நம்ம ஷோரூமில் டெலிவரி எடுத்தால் கூட இந்த அளவு ஷைனிங்காக இருக்குமான்னு சொல்ல முடியாது. குரோம் ஃபினிஷ்லேருந்து பெயிண்ட் ஜாப்லேருந்து ரிம்ஸ்லேருந்து டயர்ஸ்லேருந்து எல்லாமே, அது இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பற்றியும் மெட்ராஸ் பைக் கேர் ஷாப்பை பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம மெட்ராஸ் பைக் கேர்லேருந்து கார்த்திக் ப்ரோ இன்வைட் பண்ணிடுறோம். ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ ரெகுலராக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கண்டென்ட்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் இருந்தாலும் ஸோ அதில் ஒரு விஷயமும் யூனிக்காக பண்ணிட்டுருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணிடலாம். நீங்கள் பைக் எடுக்கும்போது என்ன கண்டிஷனில் இருந்துச்சு? ஏன்னா 12 வருஷம் பழைய பைக்கு. இப்போ இருக்க ராயல் என்ஃபீல்டு 2 வருஷம் 3 வருஷம் தானாலே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ரஸ்ட் இஷ்யூ இது வந்து 12 வருஷம் பழைய பைக்னா கண்டிப்பா அந்த என்ன கண்டிஷன்ல இருக்கும்னு என்னால இமேஜின் பண்ண முடியுது. ஸோ நீங்க எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? ப்ரோ அதான் ப்ரோ, நான் டெஃபினட்டா நான் சொல்றதோட இது வரும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அந்த வீடியோ வந்து நீங்க இந்த சேனல்ல வீடியோலயே போடுங்க சைட்ல. சோ தட் அவங்களுக்கு தெரியும் என்ன கண்டிஷன்ல வந்தது, நம்ம இப்போ எப்படி அதை ரீஸ்டோர் பண்ணிருக்கோன்றது நம்ம சொல்ல வேணாம், ஒர்க்லேயே தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஷாப் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்கறதே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஓகே நம்ம பைக் இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணலாம், பட்ஜெட் எவ்வளோ ஃபோன் பண்ணி கேட்பாங்க. பட் எப்படி நீங்கள் பட்ஜெட் வந்து நம்ம பைக் பார்த்துட்டு தான் சொல்ல முடியுமா? அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த கால்ஸ் தான் நிறைய வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதாவது டு பி ஃப்ராங்க் சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு ஒர்க் நடக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வண்டிக்கு மேட் பெயிண்டிங்ல கொடுக்குறோம், ஒரு வண்டிக்கு கிளாசி பெயிண்டிங் கொடுக்குறோம், ஒரு வண்டிக்கு வந்துட்டு குரோம் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ஸ்டிக்கரிங் பண்ணி கிளியர் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு வண்டிக்கு பட்ஜெட் மாறதான் செய்யுது. ஸோ இந்த வண்டிக்கு ஒரு காஸ்ட் ஆயிருக்கு. இதே மேட் லுக்கு ஒரு காஸ்ட் வரும், கிளாசிக்கு ஒரு காஸ்ட் ஆகும். இதே ரஸ்டட் மாடிஃபைட் இப்போ வண்டி அதில் வந்து ஏர் பிரஷ் யூஸ் பண்ணும், பெயிண்டிங்லேயே வந்து பெயிண்டிங் கொடுத்து ஏர் பிரஷ் பெயிண்டிங் பண்ணும். ஸோ அதோட ஒர்க்கும் மாறும். ஸோ பேஸ்ட் ஆன் த மாடிஃபிகேஷன் எங்களோட பட்ஜெட் மாறுது. பட் மினிமம் ஒரு 30,000 வந்துட்டு ஒரு நல்ல மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம். மினிமம் அதாவது ஒரு டேங்க் மட்டும் ஒரு கலரு 2 அலாவில் போட்டு ஒரு சிம்பிள் மாடிஃபிகேஷன் ஹேண்டில் பார் அந்த மாதிரி ஒரு 30,000 பேசிக் 2 lakhs 3 lakhs வரைக்கும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த பைக்ல வந்து ஸோ இன்ஜின் ஒர்க்கும் பண்ணிருக்கீங்கல்ல, இன்ஜின் ஒர்க்ல இருந்து எல்லாமே பண்ணிருக்கீங்க. எவ்வளவு நாள் ப்ரோ ஆகும்? ஏன்னா இப்போ நான் வச்சிருக்கேன் வச்சுக்கோங்க ராயல் என்ஃபீல்டு பைக்கு. ஸோ கொஞ்சம் மோசமான கண்டிஷன் வச்சுக்கோங்க, இன்ஜின் பிரச்சனை இருக்கு, ரஸ்டான கண்டிஷன்ல இருக்கு, ஸோ டேங்கும் சொட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோசமான கண்டிஷன் எடுத்துட்டு வந்து தரேன், பட் ரெடி பண்ணணும்னு நான் எடுத்துட்டு வரேன். ஸோ எவ்வளவு நாள் ஆகும் நான் பைக் கொடுத்ததுல? நீங்களே கேட்டீங்க. அதாவது வந்துட்டு டெய்லி வந்துட்டு மினிமம் ஆஃப் ஒரு 200 to 300 கால்ஸ் வந்துட்டு கஸ்டமரோட கால்ஸ் வருது. யூடியூப் பார்த்தா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பார்த்து, எல்லாருக்கும் சேர்த்து நீங்க ஒரே ஆள் கேட்டுட்டீங்க அந்த கேள்வி, எல்லாரும் கேட்கிற கேள்வி. ஸோ நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். மினிமம் ஆஃப் 1 month ஆஃப் டைம் பீரியட். நீங்க கேட்கலாம் 1 month என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெயிண்டிங் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பெயிண்ட் ரிமூவ் பண்ணும். சொட்டை இருக்கு, நீங்க சொன்னா வாட்டர் இருக்கு, டேங்க் டென்ட் இருக்கு, சைடு உடஞ்சிருக்கு, ரெஸ்டர் இருக்கு, டிங்கர் ஒர்க் இருக்கு, பட்டி பார்க்கணும், அதெல்லாம் லெவலா பட்டி பார்த்து தேய்ச்சி எடுத்துட்டு பெயிண்டிங் பண்ணணும், அப்புறம் ஃபிட்டிங் வரணும், நான் அசம்பிள் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும், ஓட்டி பார்க்கணும். டெஃபினட்டா இட் வில் டேக் 1 month ஆஃப் டைம் பீரியட். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க இந்த மாதிரி ரெஸ்டோரேஷனாவே நம்ம சர்வீஸும் பண்ணுவீங்க, இன்ஜின் எல்லாமே ரெடி பண்றது? டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீஸ்டோரேஷன் பண்ற ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பெயிண்டிங் உங்களுக்கு டிங்கர் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னா சைட் வைஸ்ல இன்ஜின் ஒர்க்ல நடக்கும். இதெல்லாம் முடிச்சுதான் உங்க கையில வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு புது பைக் ஃபீல் இருக்கும். ப்ரோ எக்ஸாஸ்ட் மாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதை பத்தி சொல்லுங்க. இது என்னது ப்ரோ? எக்ஸாஸ்ட் ப்ரொடெக்டரா? என்னதுன்னு பாத்தீங்கன்னா வீட்ல சின்ன பசங்க இருக்காங்க, சோ வந்து திடீர்னு கை வச்சிருவாங்க, ஆமா ஏனா சுற்றும். சோ அது கார்டு, இன்ஜின் கார்டு கொடுத்துருக்கோம். சோ இது குரோம் வண்டிக்கு குரோம் கொடுத்துருக்கோம், பிளாக் வண்டிக்கு பிளாக் எங்கிட்ட இருக்கு. சோ இது எல்லாமே குரோம் கொடுத்துருக்கோம்னா சைலன்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்கோம், ரஸ்டட் ஆகாம இருக்கிறது. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ உங்க ஷாப்பை பத்தி சொல்லுங்க, எங்க இருக்கு? அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்க நான் வண்டி வந்துட்டு எப்படி ரீஸ்டோர் பண்ணியிருந்தோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே பிளேட்டிங் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ ரொம்ப பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும், இது ஸ்டிக்கரிங்கா இல்ல இதுவும் பெயிண்டிங், ரெட் கலரும் பெயிண்டிங். ஃபர்ஸ்ட் குரோம் பண்ணியாச்சு, எல்லாமே குரோம் பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் இந்த இடத்த மட்டும் நாங்க லெவலா மறைச்சிட்டு பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். நீங்க கேட்கலாம் அப்ப இந்த இடம் கரெக்டான, அதுக்கு தக்கன நாங்க சேவ் பண்ணி இதை மட்டும் மறைச்சு இதுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்க லைட் இந்த எல்லோ லைன்ஸ் வந்து ஸ்டிக்கரிங், அப்புறம் மேல கிளியர் கொடுத்துருக்கோம். ரொம்ப பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. சோ அதனால நான் கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் we have done the chromium, அப்புறம் இந்த இடத்துல ரெட் கலர் பெயிண்டிங், அப்புறம் எல்லோ ஸ்டிக்கரிங், and we go for
clear coat. ஓகே. சோ அப்படி பண்ணும்போது இந்த வண்டியோட லுக் உங்களுக்கு ஓவராலா இந்த கிளாஸினஸ். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 2021 எண்டிங்ல எடுத்துட்டு இருக்கோம். நானா வரும்போது வந்து புது வண்டி தான் வாங்கி நீங்க நிக்க வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ப்ரோ. ஏன்னா கிளாசிக் குரோம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 12 இயர்ஸ் பைக் மாதிரியே தெரியல. ஒரு பிராண்ட் நியூ பைக் மாதிரி தான் ஃபினிஷ் இருக்கு. நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் ஆசைப்படுறேன். எல்லா கஸ்டமரும் கேட்கறது பழைய வண்டி இருக்கு எப்படி பண்ணலாம். டெஃபினட்டா என்ன கண்டிஷன் இருந்தாலும் கொண்டு வாங்க. வி ஆர் ரெடி டு டூ. பட் ஸ்மால் திங் எல்லாருமே கால்ஸ்ல கேட்கும்போது என்னால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிகாஸ் நாங்கள் ஒர்க்லேயும் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எல்லா கஸ்டமரும் முக்கியம். கஸ்டமர் இங்கே வரும்போது டெலிவரியும் இருக்கு. அந்த டைம்ல பிரதர் நான் வந்துட்டு ஒசூர்லேருந்து பேசுகிறேன், பிரதர் நான் வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். அவங்களுக்கு வந்துட்டு என்னால் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது கிடையாது. அந்த டைம்ல பண்ணாமல் இருப்பேன். பட் திரும்பி அந்த காலை ரீகால் பண்ணேன். அதோட ரொம்ப பெட்டர் வந்து நீங்க டெஃபினட்டா பண்ணணும். ஒரு முடிவோட இருக்குன்னா ஜஸ்ட் கம் டு ஒர்க் ஷாப். எங்களோட ஒர்க் ஷாப்போட அட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். வாங்க, நான் இங்கே தான் எப்பவுமே இருப்பேன். இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா, அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம். அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. சோ ரொம்ப பேருக்கு அந்த क्वेश्चन இருக்கு, எப்படி நான் ஃபாலோ பண்ணணும். வாங்க, டைரக்டா ஒர்க் ஷாப் வரது வந்து பெஸ்ட். ஏன்னா நீங்க ஒரு ஐடியா இந்த வண்டி எப்பவுமே மாடிஃபை நடந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் ஆக்சுவலா ரியாலிட்டிக்கா என்ன நடக்குது, என்ன குவாலிட்டி இவங்க யூஸ் பண்றாங்க, இவங்களோட குவாலிட்டி வர்த்தா, இவங்களோட டைம் பீரியட் வந்துட்டு 1 மந்த் எடுக்கிறாங்களே வர்த்தா. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு அவங்க கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியா கொடுப்பாங்க. ஓகேப்பா, திருப்தியா இருக்கு, நான் வந்துட்டு புக்கிங் நேர்ல வந்தா உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ கால்ஸ்லயே வந்துட்டு கொடுக்கும்போது என்னால ப்ராப்பரா பட்ஜெட்டும் சொல்ல முடியாது. சில பேர் இந்த மாதிரி வேணும், நான் கால்ல ஒரு சொல்லியிருக்கலாம், ஒரு 50 சொல்லியிருக்கலாம். பட் வரும்போது அது 60 இல்ல 70 தாண்டுற மாதிரி இருக்கும்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் நம்ம நேர்ல பேசும்போது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பேசலாம். டெஃபினட்டா வண்டியை பார்த்துட்டே பேசலாம் இன்னும். ஆனா நீங்க போன்லனாலும் நீங்க ஒரு இதுக்கும் நீங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும். நேர்ல வரும்போது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அவங்களும். சோ அந்த இந்த விஷயத்துல கண்டிப்பா ப்ரோ. அண்ட் நம்ம மெட்ராஸ் பைக் கேரோட லொகேஷன் மேப் ஆகட்டும், அட்ரஸ், இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க ப்ரோ. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஸோ நீங்க பண்ற மாடிஃபைடு பைக்ஸ் வந்து நிறைய இனி கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு பைக் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவு டைட் ஷெடியூலா போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய கண்டென்ட் நம்ம சேனலுக்கு இருக்குங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பைக் வீடியோல மீட் பண்றேன். தென் பாய் ஃப்ரம் ARK.